இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்க ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி பார்க்க போகிறோம். ஆ ஆனா எட்டு, அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, திப்பிலி, எட்டு என்ற எண் வடிவம் செய்மை. இதை எப்படி ஷார்ட்டாக வச்சுக்கலாம்னா, செய்மை சுற்றில் சிவன், திருமால், நான்முகன் இவங்கெல்லாம் 8 அடி எடுத்து வச்சா அழகு அப்படின்னு திப்பிலிக்கிட்ட சொல்லிச்சான். அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ அப்படி வச்சுக்க வேண்டியதான். ஏதாவது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக. இதில் அசைன்னு ஒன்று இருக்குது. அதுவும் அடுத்த ஆனா ஆச்சாமரம், வியப்பு, பசு, வினாவிடை, சொல், ஓர் இனம், ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை. இத்தனை அடுக்கு ஆன்ற எழுத்துக்கு. அப்போ என்ன வச்சுக்கலாம்? ஆச்சாமரம். ஆச்சாமரம்னு நம்ம கேள்விப்படுறத புதுசாக கேள்விப்படலையா? அப்போ அது நமக்கு எப்படி இருக்குது? வியப்பாக இருக்குது. வினாவிடையில் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு இனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சாமரம்ன்றது நமக்கு வந்து வியப்பாக இருக்குது. இது எப்படி நமக்கு தெரியும்னா, வினாவிடையில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு இனம். ஆச்சாமரம்ன்றது ஒரு இனம் மாதிரியான மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு வியப்பாக இருந்துச்சு. அதை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம ஆன்மாவில் நினைவு வச்சுக்கணும். ஆச்சாமரம்னு இருக்குது அப்படின்றத நம்ம உடன்பட்டு அதை நினைவு வச்சுக்கணும். இன்பம் துன்பம்லாம் இருக்கு இல்லையா? இன்பம் இப்போ என்னென்னா இரக்கம் காட்டணும், மறுப்பு தெரிவிக்கக்கூடாது, உருக்கமாக இருக்கணும், துன்பத்தை கண்டு கவலைப்படக்கூடாது, அதுக்கெல்லாம் இணைந்து போயிடணும் அப்படின்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இச்சை அப்படின்னு. ஈன்றதுன்னா அண்மை சுட்டு பக்கத்தில் இருக்காது. இங்கே இவன், இகழ்ச்சி, அண்மை. ஈன்றது அண்மை சுட்டு, இங்கே இவன் இதெல்லாம் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இகழ்ச்சிக்கும் சொல்கிறோம். அன்பு, விகுதி இதுக்கும் வரும். அடுத்து என்ன சொல்லுதுன்னா, அம்பு, அழிவு, இந்திரவில்லு, சிறுபறவை, குகை, தாமரை.